ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். நான் சேல் பண்ணுறதுக்கு நிறைய குவான்டிட்டி அது தனியாக வீடியோ எடுத்திருக்கேன், அதை நான் அப்புறமா போடுறேன். வீட்டு யூஸ்க்காக நீ சும்மா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், நான் கழுவி காய வச்ச கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் எள்ளு, பெருங்காயம், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே பூண்டு போடலாம், கொள்ளு போடலாம். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது இட்லி பொடி செய்கிறதுல. உங்களுக்கு தேவையானது நிலக்கடலை கூட போடலாம். பட் நான் சேல் பண்ணுறதுனால அதெல்லாம் போட்டால் பொடி ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுங்கிறதுனால அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ ஒரு பொருளும் நான் என்ன அளவு போட்டேங்கிறத அதை வறுக்கும் பொழுதே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 200 கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. எப்போவுமே வறுக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னாலும் சீக்கிரமே தீஞ்ச மாதிரி ஆயிரும். பருப்பு சரியாக வறுப்பட்டிருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பருப்பு வறுப்பட்டுருச்சா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் அந்த பருப்பு ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அதை நல்லா கிறிஸ்பியாக உங்களால் கடிக்க முடியணும். அப்படி வந்துருச்சுன்னா அது நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அந்த பதம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. அந்த வறுத்த பருப்புக்கும் வறுக்காத பருப்புக்கும் கலரே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். வாயில் போட்டு பார்த்தா நல்ல கிறிஸ்பியாக நம்மளால் கடிக்க முடியுது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நான் 300 சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு 200, உளுத்தம்பருப்பு 300 சேர்த்துருக்கோம். உளுந்தை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா செவந்து வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. அந்த ஸ்டேஜில் உளுந்தை இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு, கலரே மாறிடுச்சு, நல்லா செவந்து வந்திருக்கு. இதுக்கு அடுத்து விட்டீங்கன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் உளுந்தை இறக்கிக்கலாம். இதையும் வேற ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எள்ளு அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களோட பொடியில் எள்ளு பொடி மாதிரி எள்ளு வாசம் அடிக்கும். அதனால் எள்ளு அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வெள்ளை எள்ளு கூட போடுவாங்க. உங்களுக்கு எது சேர்க்க பிடிக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு தான் நல்லதுன்னு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளும் நல்லா வறுப்பட்டுருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கங்கே 1 2 அப்படியே பொரிய ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அடுத்து நான் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் கருவேப்பிலையை ஆல்ரெடி கழுவி ஒரு துணியில் விரித்து காய வச்சுருந்தேன். அதுலேயே அது நல்லா காஞ்சிருச்சு. இருந்தாலும் இதை போட்டு நல்லா பொடியாகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 தடவை வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுவும் நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இப்போ நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் தான் எதில் சேர்த்திங்கன்னாலும் நல்லா வாசமாக இருக்கும். என்கிட்ட பெரிய பீஸாக தான் இருந்தது. இது அப்படியே ஈஸியாக கையில் உடைக்க முடியல. அதனால் நான் போட்டு நல்லா வறுத்துட்டு இவ்வளோவையும் நான் பொடியில் போட போகிறது கிடையாது. இதுலேருந்து கொஞ்சம் மட்டும்தான் எடுத்து போட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சம் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆயிரும். அதுக்கப்புறமா உடச்சி தேவையானதை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம தேவையான அளவு மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் நான் இன்றைக்கி 25 கிராம் தான் போட்டிருக்கேன். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னாலே கரெக்டாக தான் இருக்கும். பட் சப்போஸ் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 30லேருந்து 35 கிராம் அளவுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம நல்லா வறுத்து ஆற வச்சிட்டோம். இதை எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் கூட கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் பெருங்காயம். நான் அப்போவே சொன்ன மாதிரி நான் இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் மட்டும்தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இட்லி பொடிக்கு மிளகாய் சேர்த்தும் போது கண்டிப்பாக காம்பு எடுத்துருக்கணும். காம்பு இருந்ததுன்னா இட்லி பொடியை நம்ம நைஸாக அரைக்க மாட்டோம். அந்த காம்பு அப்படியே குச்சியாக அரைச்சதுக்கப்புறம் பொடியில் வரும். அதனால் காம்பை எடுத்துருங்க. இப்போ மிளகாய், உப்பு, பெருங்காயம் இது 3ஐயும் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே அரைப்பட்டிருக்கு மிக்சியில். மிளகாய் ஏன் ஃபஸ்ட்டே போடுறோன்னா, நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கோர்ஸாக அரைப்போம். அப்போ மிளகாய் அந்தளவுக்கு அரைப்படாது. அதுக்காக அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ மற்ற எல்லா பருப்பு, நம்ம கருவேப்பிலை, எள்ளு, மற்ற எல்லா பொருளையும், வறுத்த எல்லா பொருளையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். இட்லி பொடியில் சிலர் கொள்ளு போடுவாங்க. உங்களுக்கு கொள்ளு போடணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு கூட வறுத்து போட்டுக்கலாம். அதுவுமே பொடி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் பூண்டு போடுறவங்க நல்லா தட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வரும்.
நான் வந்து சேல் பண்ணுறதுனால பூண்டு நிலக்கடலை இதெல்லாம் அதிகமாக போடுறதில்ல, ஏன்னா ரொம்ப நாள் அதை வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக. இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இது ரொம்பவே கொரகொரப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நமக்கு இந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். இன்னும் ஒரு 2 சுற்று கூட விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சாப்பிடும் பொழுது ஒன்றொன்றுமே ரொம்ப தனித்தனியாக வரும். அதனால் நான் இன்னும் 2 சுற்று விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இந்த பொடியை தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்காது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பொடி இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பொடி தோசை, நம்ம ஆனியன் ஊத்தப்பம் செய்யும்போது அதில் கூட நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வேறு எந்த சட்னி எதுவுமே செய்யாத அன்னைக்கு ஜஸ்ட் இட்லி தோசைக்கு அப்படியே ஆயில் ஊற்றி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போவே சொன்ன மாதிரி இது ரொம்ப காரம் இருக்காது. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 5லேருந்து 6 மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு நான் எவ்வளோ போடுறதுன்னு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லலை, ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உப்பை பொறுத்து அது மெஷர்மெண்ட் மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி விடுறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.